ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது பஞ்சஹரி யோகமானது 2026 இப்போ உருவாகுது. ஸோ இந்த யோகம் உருவாகிறது ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி மேசத்தில் 5 கிரகங்களுடைய மெகா சங்கமமானது நடைபெறுகிறது. இது மே மாதத்தில் நடைபெறதுனால இதில் ஜொலிக்க போகிற மாதிரி சில அதிர்ஷ்ட ராசிக்காரங்க இருக்கிறீங்க. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார், என்ன மாதிரி ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த ஜொலிக்கக்கூடிய ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன ஜொலிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல இந்த மேசத்தில் 5 கிரகங்களுடைய மெகா சங்கமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த மெகா சங்கமம் எப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த ராசிக்கு ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 மே மாதம் மேச ராசியில் 5 கிரகங்கள் ஒன்று கூட போகுது. இது பஞ்சஹரிஹி யோகம் என்ற அபூர்வ நிகழ்வு உருவாகுது. ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கை உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் தனிநபர் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும். ஜோதிட ரீதியாக இந்த பஞ்ச சுக்ரஹி யோகம் என்பது ஒரு அபூர்வமான மற்றும் அதிசக்தி கொண்ட வானிய நிகழ்வாக கூறப்படுது. பஞ்சம் என்றால் 5, கிரகி என்றால் கிரகங்கள். 5 கிரகங்கள் ஒரே ராசியில் ஒன்று கூடும்போது இந்த யோகம் உருவாகிறது. தற்போது 2026 மே மாதத்தில் மேச ராசியில் தான் இந்த யோகம் நிகழ்கிறது. இது உலகளவிய ரீதியிலையும் தனிநபர் ரீதியிலையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இது தொடர்பாக தான் இந்த ஜோதிட வீடியோவில் முழுசாக உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் உச்சக்கட்ட நிகழ்வாக மேச ராசியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்கள் ஒன்றாக இணைகிறாங்க. ஜோதிடத்தில் இதுதான் பஞ்சகிரக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. நெருப்பு தத்துவ ராசியான மேசத்தில் இந்த சேர்க்கை நிகழ்வதால் உலக அரசியலில் புதிய தலைவர்கள் உருவாவார்கள். நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்களும் பழைய திட்டங்களில் திருத்தங்களும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க போகுது. மேவுடைய 11 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான மேசத்துக்குள் நுழைகிறார். அங்கு ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனோடு அவர் கை கோர்ப்பார். அக்னி மருத யோகம் என்ற அதீத சக்தியை உருவாக்கும். இது மக்களிடையே திகிரியோ வேகம் அதிகரிக்கும். அதோடு இராணுவ மற்றும் கட்டுமான துறைகளில் வியக்கத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்படும். எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா மே 15க்கு பிறகு சூரியன் ரிஷபராசிக்கு இடம்பெயர்வார். அங்கு புதனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். ரிஷபம் செல்வத்தை குறிக்கக்கூடிய ராசி என்பதால் வங்கி, கல்வி மற்றும் தாள்கள் தொடர்பு துறைகளில் புதிய லாபகரமான கொள்கைகள் அமலாகும். அதோடு பங்கு சந்தையில் நல்ல மாற்றங்கள் தென்படும். வானியல் ரீதியாக கூட இந்த மே மாதம் ஒரு கொண்டாட்டமாகவே இருக்க போகுது. மே 18 முதல் 21 வரை பிரகாசமான வியாழன் மற்றும் சுக்கிரன் கோள்களுக்கு அருகே பிறைச்சந்திரன் அமரும். இது வானில் ஒரு அழகான முக்கோண வடிவம் தோன்றும். இதை நாம் வெறும் கண்ணாலேயே பார்த்து ரசிக்கலாம். விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணமாக அமையும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த கிரக மாற்றங்களால் தங்கம் மற்றும் செம்பு போன்ற உலோகங்களுடைய விலையில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும். அதோடு மே 31 அன்று நிகழக்கூடிய மாதத்தின் 2வது பௌர்ணமி மக்களிடையே ஆன்மீக ஈடுபாட்டையும் மன அமைதியும் தேடும் எண்ணத்தை அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மே மாதம் என்பது ஒரு மாற்றத்திற்கான மாதமாகவும் புதிய பாதையை உருவாக்கக்கூடிய காலமாகவும் அமையும். ஸோ அதனால் இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். மே 14 முதல் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு நிறைய கடாட்சமும் நிறைய பணமழையும் கொட்ட போகுது. அதனால் அந்த 6 ராசி யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த 6 ராசிக்காரங்க தெளிவாக உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டத்தை நோட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த அதிர்ஷ்டத்துக்கேற்ப செயல்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்.
அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தால் திடீர் பண லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பல வழிகளில் வருமானம் பெருகும். சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சம்பளம், படிகள் மற்றும் வருமானம் உயரும். பயணங்களால் அதிக லாபம் உண்டாகும். பெற்றோரிடமிருந்து சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான முயற்சியில் தாராளமாக இறங்கலாம். ரெண்டாவது ரிஷபராசி. புதன் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சியால் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை தரும். நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வரும். சொத்துக்களால் லாபமானது உண்டாகும். வேலையில் பெரிய சம்பள உயர்வோடு பதவி உயர்வு கிடைக்கும். வசதியான குடும்பத்திலிருந்து திருமண வரன் உங்களோட ராசிக்கு இந்த டைம் உறுதியாகும். அப்புறம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு கொல்லப்பட்டிருக்கு. சிம்மம் ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சியால் உங்கள் ராசிக்கு அதிக லாபமானது கிடைக்கும். வருமானம் 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. திடீரென பணவரவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மெயினாக சொத்துடைய மதிப்பு கணிசமாக உயரும். சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமணம் மற்றும் வேலை முயற்சிகளில் நல்ல செய்தி கேட்பீங்க. தொழில் வியாபாரத்தில் கூட நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகுங்க. அதுக்கப்புறமா கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு வேலையில் முக்கியத்துவமும் அந்தஸ்தும் உயரும். சம்பளம் மற்றும் படிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உயரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். பங்கு சந்தை வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் நல்ல லாபத்தை கொடுக்க ரொம்பவே கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை தட்டும். பல வழிகளில் வருமானம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். பணம் சம்பந்தமான எந்த முயற்சியும் வெற்றி பெறும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு, பணியில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல வாய்ப்புகள் வரும். நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அது உங்களுக்கு தீருங்க. அப்புறம் கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரபலமான நபர்களோடு ஏற்படக்கூடிய பழக்கத்தால் லாபம் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் தொழில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக வளரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கைகூடும். அரசாங்கத்திடமிருந்து நல்ல அங்கீகாரமும் பணப்பலன்களும் கிடைக்கும். வேலையில் உங்கள் சம்பளம் நீங்கள் விரும்பிய அளவுக்கு உயரும். வேலை தேடுபவர்களுடைய கனவு நனவாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. மேசத்தில் 5 கிரகம் சங்கமாக ஆகிறதுனால மே 30க்குள்ளே எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.